வணக்கம் நண்பர்களே, இது உங்கள் பணத்தை மிச்சப்படுத்துவதும் ஆப்பரலாட் தமிழ் சேனல். இன்னைக்கு ஆகஸ்ட் மாதம் 18ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை. இன்னைக்கு நீங்கள் காய்கறி வாங்குறதுக்காக மார்க்கெட்டுக்கோ கடைக்கோ போகிறீங்கன்னா இந்த 4 நிமிஷம் வீடியோவை கடைசி வரைக்குமே பார்த்துருங்க. இன்னைக்கு உங்களுடைய காய்கறி வாங்குற செலவை கட்டாயமாக பாதியாக குறைச்சிக்கலாம். இன்னைக்கு காய்கறி மார்க்கெட்டில் எந்தெந்த காய்கறிகளோட விலை அதிகரிச்சிருக்கு, எந்தெந்த காய்கறிகளோட விலை குறைஞ்சிருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு விலை குறைவான காய்கறிகளை அதிகமாக வாங்கி இன்னைக்கு செலவுகளை குறைங்க. இன்னைக்கு நாட்டு தக்காளி 1 கிலோ 25 ரூபா, பெங்களூர் தக்காளி 1 கிலோ 30 ரூபா, பெரிய வெங்காயம் 1 கிலோ 40 ரூபா, சின்ன வெங்காயம் 1 கிலோ 70 ரூபா, உருளைக்கிழங்கு 1 கிலோ 35 ரூபா, பேபி உருளைக்கிழங்கு 1 கிலோ 60 ரூபா, பச்சை மிளகாய் 1 கிலோ 85 ரூபா, இஞ்சி 1 கிலோ 150 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது, பூண்டு 1 கிலோ 160 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது, கேரட் 1 கிலோ 100 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது, பீன்ஸ் 1 கிலோ 105 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது, பீட்ரூட் 1 கிலோ 80 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது, முருங்கைக்காய் 1 5 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது, அவரைக்காய் 1 கிலோ 80 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது, சுரைக்காய் 1 கிலோ 45 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது, புடலங்காய் 1 கிலோ 60 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது, பாகக்காய் 1 கிலோ 70 ரூபாய்க்கு விற்பனை ஆகிட்டு இருக்கு, பீக்கங்காய் 1 கிலோ 65 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது, முள்ளங்கி 1 கிலோ 50 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது, வெள்ளரிக்காய் 1 கிலோ 45 ரூபாய்க்கு விற்பனை ஆகிட்டு இருக்கு, வெண்டைக்காய் 1 கிலோ 45 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது, கோவக்காய் 1 கிலோ 60 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது, காலிஃப்ளவர் பூ 1 30 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது, ப்ரொக்கோலி 1 கிலோ 145 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது, ரெட் கோஸ் 1 கிலோ 140 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது, குடமிளகாய் பச்சை 1 கிலோ 60 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது, குடமிளகாய் சிவப்பு 1 கிலோ 170 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது, மஞ்சள் கலர் குடமிளகாய் 1 கிலோ 170 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது, சவுச்சவுக்காய் 1 கிலோ 50 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது, நூகுல்காய் 1 கிலோ 70 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது, வரி கத்திரிக்காய் 1 கிலோ 50 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது, உஜலா கத்திரிக்காய் 1 கிலோ 65 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது, பச்சை கலர் கத்திரிக்காய் 1 கிலோ 70 ரூபாய்க்கு விற்பனை ஆகுதுங்க. முட்டைக்கோஸ் 1 கிலோ 45 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது, புதினா ஒரு கட்டு இன்னைக்கு 10 ரூபாய்க்கு விற்பனை ஆகிட்டு இருக்கு, கொத்தமல்லி ஒரு கட்டு 10 ரூபா, ஸ்வீட் கார்ன் 1 15 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது, தேங்காய் மீடியம் சைஸ் 1 30 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது, காராமணி 1 கிலோ 50 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது, சுண்டைக்காய் 1 கிலோ 105 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது, கொத்தவரங்காய் 1 கிலோ 50 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது, வாழைக்காய் 1 10 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது, வாழைத்தண்டு 1 20 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது, வாழைப்பூ 1 20 ரூபா, மாங்காய் 1 கிலோ 120 ரூபா, பச்சை பட்டாணி 1 கிலோ 290 ரூபா, மரவள்ளி கிழங்கு 1 கிலோ 45 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது, சக்கரவள்ளி கிழங்கு 1 கிலோ 65 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது, சேப்பக்கிழங்கு 1 கிலோ 60 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது, புளி 1 கிலோ 85 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது, காளான் ஒரு பாக்கெட் 50 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது, பேபிகார்ன் ஒரு பாக்கெட் 50 ரூபா, முருங்கைக்கீரை ஒரு கட்டு 20 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது, அரைக்கீரை ஒரு கட்டு 15 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது, சிறுகீரை ஒரு கட்டு 15 ரூபா, தண்டுக்கீரை ஒரு கட்டு 10 ரூபா, மணத்தக்காளி கீரை ஒரு கட்டு 20 ரூபாய்க்கு விற்பனை ஆகிட்டு இருக்கு, பல்லாரக்கீரை ஒரு கட்டு 20 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது, கருவேப்பிலை ஒரு கட்டு 20 ரூபாய்க்கு விற்பனை ஆகிட்டு இருக்கு, அகத்திக்கீரை ஒரு கட்டு 20 ரூபாய்க்கு விற்பனை ஆகுதுங்க. எலுமிச்சங்காய் 1 கிலோ 100 ரூபாய்க்கு இன்னைக்கு விற்பனை ஆகிட்டு இருக்கு. இந்த 60 வகையான காய்கறிகளோட விலைகளுமே இது சில்லறை விற்பனை விலை. நீங்கள் வியாபாரத்துக்கும் கடைக்கும் வாங்குறீங்கன்னா நேரடியாக ஏலம் வர்ற இடத்துக்கே போயிட்டு லாரியிலிருந்தே மூட்டையாகவும் பாக்ஸாகவும் வாங்குங்க. உங்களுக்கு ஹோல்சேல் ரேட்லேயே கிடைக்கும். ஹோல்சேல் ரேட்டுங்கிறது இந்த ரீட்டைல் ப்ரைஸ்ல இருந்து கிலோவுக்கு 30 ரூபாயிலிருந்து 40 ரூபா வரைக்கும் விலைக்குறவா கிடைக்க அதிகமான வாய்ப்பு இருக்குங்க. அதனால் வீட்டுக்கு வாங்கணுன்னா 4-5 பேர் சேர்ந்து நீங்கள் ஹோல்சேல் கடையில் போய் வாங்கி வீட்டில் காய்கறிகளை பிரிச்சுக்கிட்டிங்கன்னா செலவுகளை குறைச்சிக்கிற முடியும். இதே மாதிரி இன்னைக்கு விலைக்குறவா கிடைச்சிக்கிட்டு இருக்கிற பூக்கள் மற்றும் பழங்களோட லிஸ்ட் நம்ம சேனலில் டெய்லியுமே காலையில் வீடியோவாக வெளிவருது. சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்கன்னா மார்க்கெட்டுக்கோ கடைக்கோ போகிறதுக்கு முன்னாடி வீட்டில் இருந்தே விலைக்குறவான பொருட்களை தெரிஞ்சுக்கலாம். நன்றி.